சனங்களே, மக்களே, என்னோடது ரசிக பட்டாளமே, ரசிக கூட்டமே, ஏதோ விஜய் மாதிரி டயலாக் பேசி நடிச்சிருக்கேன். ஏதாவது தவறு இதாக இருந்தால் உங்களில் ஒருவனை ஏற்று என்னை மன்னிச்சுக்கோங்க. வில்லன் மாதிரியும் நடிச்சிருக்கேன். இது என்னன்னாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் அந்த டயலாக்கை சிந்தித்து யோசித்து பாருங்கள். என்னன்னாலும் கொடுக்கணுன்னா என்னையவே கொடுக்கணும். எல்லோரும் நீங்கள் அதை பேசி பாருங்கள். அந்த டயலாக்கை என்னன்னாலும் கொடுப்பேன்ட்டு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. என்னன்னாலும் கொடுப்பான்னா அந்த சொல்கிற ஆளையும் சேர்த்து கொடுக்கணும். அதனால தான் என்னன்னாலும் கொடுக்கணும் இந்த டயலாக்கை நிறையா பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தவறான டயலாக்கு. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டேன்னா, தண்ணி, பிராந்தி, ஆம்ஸு, கஞ்சா, போதையை ஏற்றிட்டு கோட்டரை போட்டுட்டு டயலாக்கை பேசி மெயினில் அந்த டயலாக் அப்படியே நிற்குமா. அதனால் டயலாக்கு பேசி நடிக்கிறாங்க. தன் திறமை மேலேயும் நாம் கதாபாத்திரத்து மேலேயும் டயலாக்கு மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் தண்ணியை போட்டுட்டு, போதையை போட்டுட்டு, கஞ்சாவை போட்டு, ஆம்ஸை போட்டு, கொக்கி போடுற மூக்கள் இழுத்துட்டு இந்த மாதிரிலாம் டயலாக் பேசி நடிக்கிறாங்க. இதுக்கு ஆஸ்கர் அவார்டு, செவிலியர் அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டு, ஹாலிவுட் அவார்டுன்ட்டு ஏகப்பட்ட அவார்டுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க தண்ணி அடிக்காமல், போதை அடிக்காமல், ஆம்ஸு போடாமல், கஞ்சா அடிக்காமல், கொக்கி போதை மருந்து சாப்பிடாமல் அந்த சீனை ஆண்டவன் கொடுக்க மனசில் மூளையில் செயல்படக்கூடியதை அதை படமாக எடுத்தால் அதுக்காகத்தான் ஆஸ்கார் அவார்டு, செவிலியர் அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டு, ஹாலிவுட்டு அவார்டு பரிசு, உலக புகழ்பெற்ற கின்னீஸ் அவார்டு பரிசு, அமெரிக்கா அவார்டு பரிசுன்னு பரிசுகளை கொட்டி கொடுக்கணும். அதை விட்டு போட்டுக்கிட்டு அவங்க அந்த அந்த டயலாக்குள்ளே போகணும், அந்த கதைக்குள்ளே போகணும், அந்த டயலாக்கை கரெக்டான டயத்தில், கரெக்டான நொடியில், நிமிஷத்தில் நான் பேசி ஆகணுன்ட்டு போதையை யூஸ் பண்ணி தண்ணி அடிச்சுட்டு டயலாக்கெல்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் யாராவது ஆஸ்கர் அவார்டு, செவிலியர் அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டு பரிசு, ஹாலிவுட் அவார்டு பரிசு, உலக புகழ்பெற்ற கின்னீஸ் புக்கில் பேர் எழுதுக்கும் வர்றதுக்கும் அதெல்லாம் செல்லாது. அந்த மாதிரி யாரும் பரிசு கொடுக்காதங்க. எல்லாமே அந்த யூனிட்டில் ஆண்டவன் கொடுக்க ப்ரெஸ்ஸான மெயினில் மனசில் உதயம் ஆகிறத மக்கள் மத்தியில் தத்ரூபமாக கதை பண்ணி டைரக்ஷன் பண்ணி நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஆஸ்கார் அவார்டு, செவிலியர் அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டு, உலக புகழ் கின்னீஸ் புக்கில் பேர் வரட்டும். இதுதான் உண்மை. இந்த உண்மையான சரித்திரத்தை விட்டு போட்டு அவங்க நிமிஷத்தில் பேசணும், நொடியில் பேசணும், கதைக்குள்ளே நடிக்கணுன்ட்டு ஒரு வெறித்தனமாக. ஏன்னா 40 கோடி ரூபா, 50 கோடி ரூபா சம்பளம் நம்மளை விட்டு போயிடும், டைரக்டரும் போயிருக்கும், நடிகரும் போயிடும்னு நினச்சி கண்ட போதைகள்லாம் அடித்து போட்டு, தண்ணியெல்லாம் குடிச்சு போட்டு அந்த மெயின்டு ஷார்ப்பாக இருந்து டைமிங்கு தவறாமல், டயலாக்கு தவறாமல், அந்த கதை தவறாமல் கரெக்டாக கண் மாதிரி அடிச்சிட்டு வராங்க. அது தவறான விஷயம். அந்த தவறான விஷயத்துக்கு முதல் மரியாதை கொடுக்காதங்க. படம் ஓடிட்டு போட்டோம், அதை வச்சு சம்பாத்தியம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு போட்டோம். அதுக்கு ஆஸ்கார் அவார்டு, செவிலியர் அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டு, ஹாலிவுட் அவார்டு பரிசு, உலக புகழ்பெற்ற கின்னீஸ் புக்கில் இது அரங்க ஏறக்கூடாது. அதை யாரும் ஏற விடாதுங்க. இது நாள் வரைக்கும் தெரியாமல் நீங்கள் கொடுத்துருந்தா கூட அதெல்லாம் செல்லாத பணம் தான். சொக்கர் செல்லாது, அந்த கணக்கில் வச்சுக்கோங்க. ஒருத்தன் ஆக்சிடெண்ட் ஆன உடனே அவனை தூக்கிட்டு போய் பிரேத பரிசோதனை பார்க்குறீங்க. அவன் ட்ரெய் அடிச்சிருக்கானா, அவன் ட்ரெய்யை அடிக்கலையா, அவன் கண்ணு மொழி நல்லா இருக்கா, அவன் உடம்புல சேர்க்கப்பட்டிருக்கானா, அவன் உடம்புல சேர்க்கப்படலையா, அவனை எப்படி கொலை பண்ணாங்கன்ட்டு இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி தான் டாக்டர் அந்த சர்டிஃபிகேட்டை இவனை குத்தி கொண்டாங்க, இவளை கற்பழித்து கொண்டாங்க, இவன் தண்ணி அடிக்கிறவன் போதையில் விழுந்து செத்துட்டான்னு அதை மட்டும் துல்லிகரமாக கொடுக்குறீங்க. அதே மாதிரி இந்த சினிமாவில் உலகம் முழுவதும் எந்த பாஷையில் வந்தாலும், எந்த மொழியில் இருந்தாலும் ஆண்டவன் கொடுக்குற யதார்த்த கதாபாத்திரத்தில், யதார்த்த நடிப்பில் விதவிதமாக டைமிங்கு தவறாமல், நிமிஷம் தவறாமல் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளேயும் டயலாக்குள்ளேயும் கூனி குறுகி ஒண்டி போய் இணைஞ்சு வாழ்ந்தவனுக்கு
அவங்களுக்கு தான் உண்மையான அவார்டு பரிசு உலக புகழ்பெற்ற கின்னிஸ் புக்கில் பேர் வரணும். அதில் வந்து ஒருத்தன் போதை அடித்தா கூட எந்த ஆஸ்கார் அவார்டு செவிலியர் விருது நீங்கள் கொடுக்கக்கூடாது. அது இசை அடிக்கிறதால இருந்தாலும் சரி, டைலாக் ரைட்டராக இருந்தாலும் சரி, எடிட்டிங்கு டப்பிங் இருந்தால் கூட சரி, யாருமே போதைக்கு சம்மந்தம் இல்லாமல் நீட்டாக படம் பண்ணுனா அவங்களுக்கு நீங்கள் ஆஸ்கார் அவார்டு, செவிலியர் அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டு, ஹாலிவுட் அவார்டு பரிசு கொடுங்க. உலக கின்னிஸ் புக்கில் பரிசுகளும் அவார்டுகளும் கின்னிஸ் புக்லேயும் இந்த மாதிரி ஆட்களுக்கு அரங்கு ஏறணும். இந்த மாதிரி ஆளுகளுக்கு வரவேற்பு கொடுக்கணும். அதே மாதிரி வந்து 500 கோடி 1000 கோடி ஒரே ஆள் சம்பாத்தியம் பண்ணி போகக்கூடாது. அதை வந்து 4 பேர்த்துக்கு பகிர்ந்து கொடுக்கணும். என்ன சினிமா நினச்சி சில பேர் பைத்தியக்காரன் ஆகிட்டான், சில பேர் லூசு பேல் ஆகிட்டான், சில பேர் கிறுக்கு பேல் ஆகிட்டான், சில பேர் இருந்து இல்லாமல் 2 கட்டமாக வாழ்கிறான். 4 பேர் வர்றதுக்கு கோடிக்கணக்கு உடைய லைஃப்பையும் வாழ்க்கையும் சீரழிக்கிறது, நடு ரோட்டில் கொண்டு போய் விடுது. அவன் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சான்ஸே கிடைக்காம மனம் வறண்டு போய் வயசாகி செத்து போயிடுறான். சில பேர் கொஞ்சம் படத்தில் நடித்து அந்த ஏக்கத்துலேயும் ஆசையிலையும் செத்து போகிறான். அதனால் இது ஒரு குதிரை ரேஸு சூதாட்டம் மாதிரி, லாட்டரி டிக்கெட்டு சூதாட்டம் மாதிரி தான். பைக்கு ரேஸு அது எல்லாமே இதெல்லாம் சூதாட்டம் கணக்கு தான். ஆமாம், அதனால் இந்த குதிரை தான் ஓடும், அந்த கார் தான் ஜெயிக்கும். அதனால் குதிரைக்கு சாக்கிங்கு நல்லா குதிரையை பிடிச்சி ஓட்டினோம்னா எல்லா குதிரையும் ஜெயிக்கும். கார் ரைஸுக்கு போகிறாங்க, பைக்கு ரைஸுக்கு போகிறாங்க, மோட்டர் பைக் ரைஸுக்கு போகிறாங்க. எந்த டிரைவரு அந்த ஓட்டக்கூடிய டிரைவரு எல்லா வண்டியும் வந்து ஜெயிக்க வர்ற மாதிரி ஓட்டி கொண்டு போகணும். ஆமாம், இந்த வண்டி தான் ஜெயிக்கும், அந்த குதிரை தான் ஜெயிக்கும், இந்த குதிரை ஜெயிக்காது அப்படின்ட்டு அதெல்லாம் இடம் பெறாது. சாக்கி நல்லா இருந்தால் எல்லா குதிரையும் ஜெயிக்கும். பைக்கு ரைஸு, கார் ரைஸு, மோட்ரு பைக்கு ரைஸெல்லாம் போகிறாங்க. ஓட்டுறவங்க நல்லா ஓட்டினாங்கன்னா எல்லா வண்டியும் எல்லாமே கேப்டன் தான், எல்லா வண்டியும் ஜெயிக்கும். இதை மட்டும் மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க. ஆமாம், நாங்கள் செவிக்கிற குதிரைக்கு தான் கொடுப்போம், செவிக்கிற குதிரை தான் பணம் வர்ற குதிரைக்கு தான் நாங்கள் கொடுத்து சம்பாத்தியம் பண்ணுவோன்னா அது வந்து எதுவுமே உருப்படாதுங்க, எதுவும் விளங்காதுங்க. இப்போ சினிமாலாம் வந்து வன்முறையாக படம் வந்துக்கிட்டு இருக்குது, தீவிரவாதி படமாக வந்துக்கிட்டு இருக்குது, தப்பை தூண்ட சொல்லக்கூடிய படமாக வந்துக்கிட்டு இருக்குது. படத்தை போய் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள பசங்களுக்கு 17-18 பசங்க அதோடைய ஏக்கத்தில் இருக்கும், டைம் பாஸுக்கு தான் படம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி படம் எடுத்தால் ஒரு ரிலீஸ் தான் பண்ண முடியும், 3 ரிலீஸு 4 ரிலீஸு பண்ண முடியாது. கொள்கையோடு கரெக்டாக படம் எடுத்து முடித்தாங்கன்னா 4 ரிலீஸு 5 ரிலீஸு 10 ரிலீஸும் பண்ணலாம். நம்ம இறந்த பிறகு கண்ணுக்கு பின்னாடியும் அந்த யூனிட்டு குடும்பம் பரம்பரையாக அந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல கொள்கை, நல்ல எண்ணம், நல்ல செயல், எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் டயலாக்கை பேசி கூனி குறுகி ஒண்டி போய் தத்துருவமாக அந்த கதாபாத்திரத்தை நேச்சராக நடித்தால், போதை இல்லாமல் நடித்தா அவங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு, செவிலியர் அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டு, ஹாலிவுட் அவார்டு பரிசு, உலக புகழ்பெற்ற கின்னிஸ் புக்கில் பேர் வரணும். ஆமாம், யாராக இருந்தாலும் போதை போடக்கூடாது, மொத்த டோட்டலும் யூனிட்டு போதை போடக்கூடாது. இதனால் வரைக்கும் அப்படி தப்பி தவறி கொடுத்துருந்தா அதெல்லாம் சொக்கரு, செல்லாத பணம். இதோடு உங்கள் மத்தியில் பார்வையாளர் மத்தியில் ரசிக்கப்பட்டாலும் ரசிக கூட்டத்தில் உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். தப்பு தவறு ஏதாவது இருந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக ஏற்று என்னை மன்னிச்சுக்கங்க. நல்ல கருத்தையும் நல்ல கொள்கையும் நான் சொல்லிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நானும் 5 வருஷமாக யூடியூப் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் காசும் வர மாட்டேங்கு, ஒன்றும் வர மாட்டேங்கு, யார் பார்க்குறாங்க யார் பார்க்கலன்னு தெரிய மாட்டேங்கு. இது மூலியமாக ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான், நல்ல குலசப்பில் வந்து ஜூம் பண்ணி கண்ணை வச்சு மனசை வச்சு மூளையை வச்சு பார்க்குறாங்க. சரி, அந்த ஆளை கூப்பிடியா, ஒரு சீனை கொடுப்போம், 2 சீனை கொடுப்போம், ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பளம் கொடுப்போன்னு அந்த எண்ணம், தூய்மையான எண்ணம், பொதுநல எண்ணம் யாருக்குமே வந்ததில்லை. அது என்ன பரம்பரை கொடுப்பாங்களாம். பிரபலமாக பரம்பரை கூட வந்து கோடீஸ்வர பரம்பரை உள்ளவங்க பணம் போட்டு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண பணக்காரங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்களாம், ஏழை வேலைக்கு கொடுக்க மாட்டாங்களாம். அந்த பரம்பரை பணம் இல்லாமல் ஓஞ்சி போயிருந்தாலும் அவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. பஞ்சத்தில் அடிபட்டவனுக்கும் ஒரு நல்ல ரோலு, டைரக்ஷனு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இப்படி கொடுக்காம அவங்களே வாழணும்னு சொல்லி
இப்போ நிலமை கலை நிலமை 50 படம் 100 படத்தை பென்ட்ரைவில் வாங்கி அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து படத்தை பூரா தீவிர படம், வன்முறை படம், கொள்கை படம், தப்பை தூண்ட சொல்லக்கூடிய படம், படம், செக்ஸ் படமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் ஓடுமாங்க? சும்மா டைம் பாஸுக்கு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. 18, 19, 20 வயசு 25 வயசு பசங்க தான் இந்த படம் மாதிரி படங்கள்லாம் பார்க்கலாம். 40 வயசு 50 வயசுலாம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் மனசு போர் அடிக்கன்னா ஒரு டைம் பாஸுக்கு உட்காந்துட்டு போனால் தான் உண்டு. படம் பார்த்துட்டு ஏன்டா இந்த படத்தை பார்த்தோம், எதுக்கடா பார்த்தோம், ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருக்கலாம், ஒரு மட்டன் பிரியாணியை சாப்பிட்ருக்கலாம், சாப்பிட்டு நிம்மதியாக படுத்துருக்கான்னு தான் நினப்போன்னு தவிர இந்த படமும் இந்த கதையும் இந்த பாட்டும் நல்ல அணுவும் உள்ள அணுவும் தெரிஞ்சவங்களுக்கு இது மனசில் மூளையில் கண்ணில் இந்த படமும் பாட்டும் வந்து கண்ணில் பதிவாகுது. இதுதான் உண்மையை தவிர எதுவும் இல்லை. ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மக்களில் ஒருவன், கோடியில் ஒருவன், எவ்வளவோ தூதுவர் வந்து இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தப்பு ஏதாவது பேசியிருந்தால் கூட என்னை மன்னிச்சுக்கோங்க, மொத்தமாக சேர்த்து என்னை மன்னிச்சுக்கோங்க. அந்தந்த பாஷையில் அந்தந்த மொழியில் தூதுவர் எடுத்து விவரித்து புரியுத மாதிரி ஜனங்களுக்கு சொல்லுங்கள். டாட்டா. மக்களுக்கு ஜனங்களுக்கு டாட்டா. என் அன்பான இனிமையான மக்கள் ரசனையோடு, மக்கள் ஆர்வத்தோடு, மக்கள் இன்ட்ரெஸ்டோடு, மக்கள் ஆர்வத்தோடு வாழ்த்துக்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். வாழ்க வளமுடன். எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம். ப்ரோக்ராமை முடித்து கொள்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அப்படியே அமைக்கிறங்க. என் பேர் எம் பாலசுப்ரமணியன். படத்துக்காக எனக்கு வச்ச பேர் SML பாலா. முடித்துக்கொள்கிறேன்.